தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் களக்காட்டில் அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்ட சத்து மாத்திரைகளை போட்டி போட்டு சாப்பிட்ட மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடல்நலக் குறைவு ஏற்பட்ட 4 மாணவர்கள் தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நெல்லையில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விரிவான தகவல். நிச்சயமாக சிக்கந்தர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கீழ வடகரை இந்திரா காலனியை சேர்ந்தவர் பாலன். இவரது மகன் சந்துரு, அதே பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் பெருமாள், நரேஷ், வெற்றி மாதன் ஆகிய 4 பேரும் கீழ்பத்தையில் உள்ள ஒரு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று பள்ளிக்கு வந்த மருத்துவ குழுவினர் சென்று மாணவர்களை பரிசோதனை செய்தனர். அப்போது சத்து குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு சத்து மாத்திரை என்பது வழங்கப்பட்டுள்ளது. இதுபோல சந்துரு, நந்தபெருமாள், நரேஷ், வெற்றி மகன் ஆகிய 4 பேரும் மருத்துவ குழுவினர்களின் சத்து மாத்திரைகள் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை இடைவெளியின் போது 4 பேரும் விளையாடி கொண்டிருந்த போது சத்து மாத்திரையை அதிக அளவில் சாப்பிடுவது என்று போட்டி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சந்துரு ஒரே நேரத்தில் 15 மாத்திரைகளும், நந்தபெருமாள் 7 மாத்திரைகளும், நரேஷ் 3 மாத்திரைகளையும், வெற்றி மகன் 4 மாத்திரைகளும் சாப்பிட்டுள்ளார். பின்னர் 4 பேரும் தங்கள் வீடுகளுக்கு சென்று விட்ட நிலையில் வீட்டில் சென்றதும் 4 பேருக்கு உடல் நலம் என்பது பாதிக்கப்பட்டு கடும் வயிற்று வலியால் அவர்கள் அவதிப்பட்டுள்ளனர். இதனால் பதறிப்போன பெற்றோர்கள் 4 பேரையும் நாங்குநேரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கிருந்து 4 பேரும் தற்போது திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் 4 பேருக்கும் தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து களக்காடு போலீசார் தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விளையாட்டாக அதிக அளவில் சத்து மாத்திரை சாப்பிட்ட மாணவர்களின் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட சம்பவம் என்பது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.